நமஸ்தே. ராஷ்டிரபாஷா போயமில் மா பார்க்குறோம். माँ फटी कमीज पर भाईबंद लगाती है और भाईबंद पर काटती है भविष्य का फूल. இந்த போயத்தோட பாவார்த்த மீனிங் பார்க்க போகிறோம். कवि और कविता यह पद्यांश श्री एकांत श्रीवास्तव कृत माँ नामक कविता से दिया गया है. वे ग्रामीण जीवन पर आधारित कविताएं लिखने वाला कवि हैं. इस कविता में माँ के निस्वार्थ प्रेम का वर्णन किया है. இந்த வரிகள் ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் கிருத் அப்படின்றவர் அம்மா அப்படின்ற பெயரில் கவிதையில் கொடுத்துருக்கிறாரு. அவர் கிராம வாழ்க்கையை பற்றி ஆதாரமாக கொண்ட கவிதையை எழுதியிருக்கிறாரு கவிஞர். இந்த கவிதையில் அம்மாவோட தன்னலமற்ற அன்பை வர்ணனை செய்திருக்கார். சுவார்த்தனா சுயநலம், நிஸ்வார்த்தனா சுயநலம் இல்லாமல், தன்னலம் இல்லாமல். भावार्थ माँ अपनी संतानों के भविष्य का निर्माण खूब करती हैं. माँ अपनी बच्चों की कमीज की छेत पर पायबंद लगाती है. उसके जरिए उनके भविष्य के फूल गाड़ती है. மீனிங் அம்மா தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூபு கத்தியன் நல்லா வரணும் அவங்க எதிர்காலத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா தன்னுடைய குழந்தைங்களுடைய கமிஜ்கி சேத்து பர், கமிஜ்னா சட்டை, சேத் அப்படின்னா ஒரு ஓட்டை, அதை பந்து, அந்த ஓட்டையை அடைக்கிறாங்க. பந்துனா க்ளோஸ் பண்ணுறாங்க. எப்படி பைபந்து லகாத்தி, ஒரு துணியை வச்சு அந்த ஓட்டையை அடைக்கிறாங்க. உஸ்கே ஜரியே, அதன் மூலமாக, ஜரியன மூலமாக, உன்கே பவிஷ்யக்கே ஃபூல் காட்டிகை, அவங்களுக்கு எதிர்காலத்தை ஒரு மலர வைக்கிறாங்க. ஃபூல் காட்டிகை, மலர வைக்கிறாங்க. அடுத்து संपूर्ण धरती है माँ हमारी सांसों की दूरी पर घूमती. இந்த வரி கொடுத்தா कवि और कविता यह पद्यांश श्री एकांत श्रीवास्तव कृत माँ नामक कविता से दिया गया है. वे ग्रामीण जीवन पर आधारित कविताएं लिखने वाला कवि हैं. इस कविता में माँ के निस्वार्थ प्रेम का वर्णन किया गया है. कवि மற்றும் கவிதை இந்த வரிகள் ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் கிருத்துன்றவர் அம்மா என்ற பெயருள்ள கவிதையிலேருந்து கொடுத்துருக்காங்க. வே கிராமீன் ஜீவன் பர், அவர் கிராம வாழ்க்கையை பற்றி ஆதாரித் கவிதாயின், ஆதாரமாக கொண்ட கவிதைகளை லிக்னே வாலா கவிகள், எழுதக்கூடிய ஒரு கவிஞர். ஈஸ் கவிதாமே, இந்த கவிதையில் மாக்கே நிஸ்வார், தன்னலமற்ற அன்பை பற்றி வர்ணனை செய்கிறாரு. பாவார்த் மா अपनी संतानों के लिए धरती की तरह सब कुछ सह लेती है. अपने बच्चों की सांसों की दूरी पर ही उसका जीवन फिरता है, घूमता है. सबके जीवन के अंकुर अपनी अपनी माँ से ही फूटकर विकसित होते हैं. அம்மா தன்னுடைய குழந்தைகளுக்காக தர்த்திக்கு தர, பூமியை போல, சப் எல்லாத்தையுமே, குச் சஹ் லேத்தே ஹைங், எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க. தங்களுடைய குழந்தைகளுக்கு சான்சோக்கி துரி, அந்த அவங்க மூச்சு காற்று சுவாசிக்கிறாங்களே, ப்ரீத்திங் பண்ணுறாங்க இல்லையா, துரி பர்ஹி உஸ்கா ஜீவன் ஃபிர்தாகை ஹும்தாகை, ஃபிர்தா ஹும்தா ரெண்டுமே சுற்றி வர்றது தான். அவங்க மூச்சு காற்றை சுற்றி சுற்றி வராங்க. சப்கே ஜீவன்கே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும், அங்கூர் அப்பனி அப்பனி மாசேகி ஊட்டுக்க, அந்த அங்கூர் அப்படின்னா ஒரு துளிர். இப்போ ஒரு செடி வளருனா குட்டியாக ஒரு நுனி வளரும் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க அவங்க. அது
அம்மாவால் தான் வந்து அம்மாகிட்ட இருந்து தான் அது வளர முடியும். ஏன்னா அம்மா என்ன செய்கிறாங்களோ நம்ம பார்த்து பார்த்து தான் வளருவோம். விக்ஷித் அப்படின்னா விகாஷ்னா வளர்ச்சி, விக்ஷித் ஹோதே ஹைன். அடுத்து எஸ்ஸே. மா கவிதா கா சாராம்ஸ். அம்மா கவிதையினுடைய ஒரு சாராம்சம். श्री एकांत श्रीवास्तव माँ कविता के कवि हैं. इस कविता में कवि ने माँ की प्रेम का वर्णन किया है. कवि कहते हैं कि इस दुनिया में माँ की ममता के बराबर कुछ भी नहीं हो सकता. माँ अपने हाथों से हमारी फटी कमीज की सिलाई करती है, हमारे भविष्य को उज्जवल बनाती है. ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் அப்படின்றவர் அம்மாவுடைய கவிதையினுடைய கவிஞர். இந்த கவிதையில் வந்து கவிஞர் வந்து அம்மாவுடைய அன்பை வர்ணனை செஞ்சு சொல்லியிருக்காரு. கவி சொல்கிறாரு என்னென்னா, இந்த உலகத்திலேயே அம்மாவினுடைய அன்புக்கு இணையானது குச்பி நகி ஹோ சக்தா, எதுவுமே இருக்கவே முடியாது. அம்மாவோட அன்பு தான் ஃபஸ்ட்டு. மா வந்து தன்னுடைய கையினால் நம்மளுடைய ஃபட்டி கமீஜ்னா கிழிந்து போன சட்டையை, சிலாயினா தைக்கிறாங்க. ஹமாரே பவிஷ்யக்கோ நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உஜ்ஜவல் பனாத்தி, உஜ்ஜவல்னா அப்படியே பிரைட்டாக இருக்குது, பிரகாசமாக ஆக்குறாங்க. ராத் பர் लालटेन दीप की तरह जलकर हमारे जीवन में प्रकाश फैलाती है. माँ ऐसा एक नदी है जो हमारे बंजर जीवन को उपजाऊ बनाती है. ராத்திரி முழுவதும் லால்டேன் தீப் அப்படின்னா அப்படியே அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் எரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரகாசத்தை பரவ விடுறாங்க. அம்மா வந்து ஒரு நதி. அவங்க வந்து நம்மளுடைய பஞ்சர் ஜீவனுக்கோ, பஞ்சர்னால் வந்து பஞ்சம்னு சொல்லுவோம், அதாவது தரிசாக கிடக்கிற நிலத்தை உப்புச்சாவுன்னா விளைவிக்கக்கூடிய நிலமாக மாற்றுறாங்க, ஃபெர்டைல் லேண்டாக மாற்றுறாங்க. माँ हमारी सांसों के बल पर जीती है. हमारे जीवन का अंकुर वहीं से शुरू होता है. वह हमारे माथे को मोर पंख के समान शोभित कराती है, हमें वसंत का अनुभव कराती है. अगर हमें घाव लग जाए तो रुई से मुलायम मरहम लगाती है. बड़ी बड़ी चीज़ों को भी अपनी हथेली पर लाकर हमें देती है. माँ धरती की तरह सब कुछ सह लेती है. कवि ने इस कविता में स्वार्थ रहित माँ के प्रेम का वर्णन सुंदर ढंग से किया है. அம்மா வந்து நம்முடைய சான்சோக்கே பல்பர், நம்முடைய சுவாசத்தை